தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா அதிகாரம் 9 33, 34, 35 வசனங்களை பார்ப்போம். நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறதை இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி இவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் சீடர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமேன். இந்த நாளிலே தேவன் மலை மேல் செல்லும் போய் ஜெபிக்கும் போது, அவர்கள் சீடரோடு சென்று ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவினால் நிரம்பப்பட்டு அங்கு பிதா ஆனவர் பேசினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய மகன், நான் இவரை நேசிக்கிறேன், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க, அவர் சொல்றதெல்லாம் கேளுங்க என்று இந்த நாளிலே அன்று சொன்ன பிதா இன்றும் சொல்லுகிறார். தேவன் வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்கள் செவி கொடுக்கும் போது உங்கள் காரியங்களும் நன்மையும் வெற்றி காண்பீர்கள். ஆமீன்.